ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சத்து மாவு அரைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் ஒவ்வொன்றா வறுக்க போகிறோம். நீங்கள் பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜவ்வரிசி பொன்னிறமாக நல்லா. ரெண்டாவது பார்த்திங்கன்னா சிவப்பு அரிசி. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா கருப்பரிசி. இது பார்த்திங்கன்னா மக்காச்சோளம். இது பார்த்திங்கன்னா சிறிய சோளம். கருப்பு உளுந்து. அடுத்து பார்த்திங்கன்னா பார்லி அரிசி. அடுத்து பார்த்திங்கன்னா குதிரைவாலி அரிசி. அடுத்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை. அடுத்து பார்த்திங்கன்னா சாமை. அடுத்து பார்த்திங்கன்னா வரகு. அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளை சோளம். அடுத்து பார்த்திங்கன்னா கம்பு. அடுத்து பார்த்திங்கன்னா திணை. அடுத்து பார்த்திங்கன்னா ராகி. நம்ம பார்த்திங்கன்னா வறுக்க ஆற வச்சு ஒரு ஏனத்தில் கொட்டிடணும். கடைசியில் பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சு சுத்தமாக நல்லா சூடு இல்லாமல் நம்ம ஆற வச்சிடணும். குழந்தைங்களுக்கு நம்ம செய்யும்போது நல்லா பொறுமையாக பார்த்து நிதானமாக சூடு இல்லாமல் நல்லா வறுத்து சுத்தமாக புடச்சி வறுத்து வைக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா கோதுமை. அடுத்து பார்த்திங்கன்னா மாவளரிசி. அடுத்து பார்த்திங்கன்னா கருப்பு சுண்டல். அடுத்து பார்த்திங்கன்னா பாதாம். அடுத்து பார்த்திங்கன்னா முந்திரி. கடைசியாக பார்த்திங்கன்னா ஏலக்காய். இவ்வளோ பொருளுக்கு இந்த ஏலக்காய் போகுது. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அரைக்கிற வேலை தான். நாளைக்கு அரைச்சிட்டு நாங்கள் காமிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்களுக்காண்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காய வைக்கணும். நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ஜில்லுன்னு தான் மாவு அரைக்கணும். சத்து மாவு சூட்டோடு அரைச்சிங்கன்னா மாவு வந்து கட்டி விழுந்துடும். குழந்தைங்களுக்கு செரிமான சக்தி இருக்காது.